கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். தசமி திதி 3 நாள் வர்றது, 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். 29ஆம் தேதி பார்த்தேடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா. இதுக்கு ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவா. துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். 3 திதிகளோ ராசிகளோ 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிருக்கு. இந்த திருதினஸ்பிருக்குலேயும் விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சார், என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சிறு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், மனக்லேசம் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்து பணம் வரும், புதிய முயற்சிகள் வரும். டைரெக்டாக அதாவது பணம் நேர் வழியில் வர்றதை விட மறைமுக வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுல ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மறதி அதிகமாக இருக்கக்கூடும். தேவையற்ற பேச்சு, வீண் வம்புகள் வேண்டாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஏன்னா ஆவணி மாதம்னும் பொழுது 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழில் மூலியமாக கீழே உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும்.
ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்து நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்களேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தை மூலியமாக நல்ல ஒரு பணவரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 28ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. சந்திர மங்கள யோகம் இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் வரார். அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது சந்திராஷ்டம காலத்திலே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதை தவிர பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று கொஞ்சம் தாமதம் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது ஆட்சி பெற்ற சந்திரனாகவே இருக்கார். அதனால் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அப்பொழுதே நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்தாலும் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டு இருக்காங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 1ஆம் தேதி மாலை ஒரு 1:45 மணியிலிருந்து அது 11:45 4ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்கள் பொது விஷயங்களில் போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்கள், அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, மருத்துவ சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, யூனிஃபார்ம் சர்வீசஸ், சிவில் சர்வீசஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாகாடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.